திருக்கோயில்கள் சார்பில் நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு உதவித்தொகை உயர்வு, அதற்கான அரசாணை வெளியீடு. கோவில்களில் சார்பாக நடத்தப்படும் முழுநேர பகுதி நேர பயிற்சி பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையானது உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது குறித்து வந்திருக்க அரசாணையில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்கள் சார்பில் அர்ச்சகர், ஓதுவார், தவில் மற்றும் நாதஸ்வரம் என உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளில் வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 15 பள்ளிகளில் இப்பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சி வழங்கப்படும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உணவு, சீருடை, உறைவிடம் வசதிகளுடன் கூடிய கட்டணமில்லா பயிற்சியும் ஊக்கத்தொகையும் மாதம் ஒன்றிற்கு 3000 மற்றும் பகுதி நேர பயிற்சி மாணவர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு 1500 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் வருடத்திற்கு 66,78,000 வழங்கப்படுகிறது. மேலும் முழு நேர உண்டு உறைவிட அர்ச்சகர், ஓதுவார், தவில், நாதஸ்வரம் உள்ளிட்ட பயிற்சி பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி காலத்தில் தற்போது மாதாந்திர ஊக்கத்தொகையாக வழங்கப்பட உள்ள 3000 வழங்கப்படுகிறது என்பதை தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் ஜூன் மாதம் முதல் திருக்கோவில் சார்பில் நடத்தப்படும் அனைத்து விதமான பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு, முழுநேர மாணவர்களுக்கு பயிற்சி காலத்தில் தற்போது மாதம் வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. பகுதி நேர பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையானது 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி அரசாணையானது வழங்கப்பட்டுள்ளது.